ஹரி ஓம் குருவே சரணம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு இந்த பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஏன்னா நம்ம எல்லாரும் கூட கான்டாக்ட் இருக்கணும். நம்ம வீட்டில் இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது, தூங்கி போயிட்டோம்னா அதுதான் சந்தோஷம். அதை விட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா எல்லாரையும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும். இப்போ நம்ம பஸ்ஸில் போகிறோம், ஆட்டோவில் போகிறோம், இல்லை டூ வீலரில் போகிறோம், எல்லாரோடையும் வந்து நம்ம மேனேஜ் பண்ணி தான் போகணும் இல்லையா? அதே மாதிரி ஆஃபீஸ் போகிறோம், நம்ம எல்லா ஒர்க்கும் பண்ணுறோன்னா பக்கத்தில் எதிர்க்க ஆஃபீஸ் மேனேஜர், இந்த மாதிரி பீப்புள் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன ஆகுறதுனாக்கா ஸ்ட்ரெஸ் ஆக்கி நம்மளை வந்து கோபம் அப்படிங்கிற பிடியில் கொண்டு போய் மாட்டி விட்டுருக்கு. அதனால இந்த கோபத்தை தவிர்க்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, அவங்களையும் என்ன மாதிரி பார்க்க ஆரம்பிச்சா மட்டும்தான் இந்த ஸ்ட்ரெஸ் கோபத்துல இருந்து நம்மளால தப்பிக்க முடியும். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்றதுனாக்கா, நீ வேறு நான் வேறுன்ற பிரிக்காதே, டோட்டல் இந்த உலகத்துல இருக்க எல்லாருமே வந்து பகவானுடைய குழந்தைகள். அதனால நீ எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா பாரு, சந்தோஷமா இரு. அவ தப்பு பண்ணினா மன்னிக்கிறதுக்கு கத்துக்கோ. ஏன்னா எல்லாருக்கிட்டையுமே கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு வேகப்பட்டு பேசி 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 என்ன இருக்குனாக்கா நம்மளுடைய மனசே வந்து கோப சொரூபமாக மாறி விடுகிறது. அந்த மாதிரி இல்லாம நம்மளை வந்து நம்ம உடம்பு நம்மளே கெடுத்துக்கிற மாதிரி, உடம்பு ஃபுல்லா எல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகி பஸ்ட் அவுட் ஆயிரும். அதனால பீஸ்ஃபுல்லா இருங்க, எல்லாரையும் ஃப்ரெண்ட்லியா அப்ரோச் பண்ணுங்க. என் தங்கச்சி என் தம்பி தான் மன்னிப்பேன், என் குழந்தைய என் கணவர் தான் மன்னிப்பு, அப்படி கிடையாது. டோட்டல் எல்லாருமே நம்மளுடைய ஃபேமிலி, வசு தெய்வக குடும்பகம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்றாரு. ஏன்னா சிவ பார்வதி அப்பா அம்மா, இந்த ஹோல் ஜெகத் அவருடைய குழந்தைகள். அந்த பாவனை வந்தா தான் நம்மளுக்கு இந்த விஷயம் வந்து பீஸ்ஃபுல் ஆகும். இந்த விஷயத்தை நாம இன்னைக்கு மெசேஜா எடுத்துக்கலாம். ஹரி ஓம் குருவே சரணம்.